நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணன் தான் இப்ப கடைக்கு போவாரு, சரியா? சரிம்மா. இருங்க வரேன். ஐயோ, என்ன பாஸ் கதவு தட்டுறாங்க? யாரா இருக்கும்? தெரியலையே ப்ரோ. ம், ம். ஒரு நிமிஷம் இரு. ஐயோ மீனாட்சி. ஐயோ அண்ணியா? பாஸ் நான் தூங்குற மாதிரி நடிக்கிறேன், நீங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிடுங்க. தூங்குற ஆளுங்க கதவு திறடா. போ நீ போடா. பாஸ். எதுக்கு வந்துக்கன்னு தெரியல. போ பாஸ், நிஜமா பாஸ். ஏய் சி போடா. ஐயோ கொண்டு போய் தொலை. போ. வாங்க வாங்க வாங்க. ஐயோ சொல்லுங்க நீ. என்னது? சொல்லுங்கக்கா. ஏய், இந்த நேரத்துல இந்த ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியாத மீனாட்சி, நானும் வைத்தி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அதனால அப்பப்போ அவன் ரூம்ல தான் தூங்குறது. இது எப்பத்துல இருந்து? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான். இது மட்டும் உனக்கு பரிதாபத்துல பாவம் பார்த்து வந்த உறவா தெரியலல்ல? என்ன விஷயம் மீனாட்சி? நான் அண்ணன் கிட்ட பேசணும், விலகுங்க. என்ன? அது வைத்திக்கு உடம்பு சரியில்லை, அதனால சீக்கிரம் டேப்லெட் போட்டு தூங்கிட்டான். என்ன ப்ரோ? ஆமா, 2 லோமோ ஃபேன் போட்டு தூங்கிட்டாரு. அது வயித்து வலிக்கு போடுற டேப்லெட் தானே? அதுதான் மீனாட்சி. வைத்திக்கு உடல் வலி, வயித்த வலி, மனவலி, பாவம் எல்லாமே அவனுக்கு இருக்கு. அப்படியா? வேணா நீனே பாரு, டயர்டா எப்படி அசந்து தூங்குறான்னு. சரி இருங்க, நான் பாக்குறேன். என்ன பண்றீங்க? நீங்க தானே எப்படி அசந்து தூங்குறான் பாருங்கன்னு சொன்னீங்க. பாக்குறேன். பாக்குறதுன்னா இங்க இருந்து பாக்குறது மீனாட்சி, கிட்ட போய் பாக்குறது இல்ல. இப்ப கிட்ட போனா என்ன? அது ஒரு கொடிய தொற்று நோயா இருக்கும்னு வைத்தி பாஸுக்கே ஒரு டவுட். அதான் யாரையும் நெருங்க விடாம கால்ல இருந்து தலை வரைக்கும் போத்திட்டு தூங்குறாரு. சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் பாஸ். அண்ணன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. மீனாட்சி, அது வந்து என்ன மீனாட்சி, அண்ணன் எந்திரிக்க மாட்டேங்கிறானா? அப்பா, அண்ணனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான். ஐயோ, என்னம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போச்சு. என்ன விஷயம் சார்? இப்ப எதுக்கு வைத்தியை தேடுறீங்க? மத்தியானம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். சாப்பிட்டதுல இருந்து ஒரு மாதிரியா நெஞ்செரிச்சலாவே இருக்கு. அதான் மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லலாமேன்னு. நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துடுவேன் சார். ஐயோ வேண்டாம் தம்பி, நீங்களே உடம்பு சரியில்லாதவர், நீங்கெல்லாம் கடைக்கெல்லாம் போக வேண்டாம். இன்னும் எத்தனை நாள் தான் சார் அதே சொல்ல போறீங்க? நான் போயிட்டு வரேன். இல்ல வேண்டாம் சக்தி. சார், எனக்கு லைட்டா தலைவலிக்குது. நானே வெளில போயிட்டு டீ சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு வரலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நானே போயிட்டு வரேன் சார், பரவாயில்ல. சரி தம்பி, ரொம்ப நன்றி. அட போங்க சார், நன்றி நான் சொல்லிட்டு. இட்ஸ் மை டியூட்டி ப்ரோ. பாஸ், நான் வர வரைக்கும் கூட இருந்து வைத்தியை பார்த்துக்கோ. சரி பாஸ். சார், நான் போயிட்டு வந்துடுறேன் சார். சரி தம்பி. சரி வாமா போலாம். போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. அண்ணனுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு சொல்லுங்க. சரிக்கா சரிக்கா. இல்லாத ஒருத்தனை நல்லா வேற பாத்துக்கணுமா? பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். டேய் வைத்தி, டேய் வைத்தி, நல்லா தூங்குடா, தூங்கு. ஆராரோ ஆரிராரோ. வைத்தி, தூங்குப்பா. ஏய், என்னடா ஏதோ பாட்டு சத்தம் கேக்குது? அதானே, அதுவும் பேய் பாட்டா கேக்குது மாப்ள. சரி வா, என்னன்னு பாப்போம். உள்ள ஆள் இருக்குடா. டேய், ஆள் இருந்தா பரவாயில்ல மாப்ள, பேய் இருந்தா தான் பிரச்சனை. நீ கொல்ல போறேன் பாரு. வேவு வரும்னு சொன்னா அதை பண்ண கதையா சொல்றேன். சரி, டென்ஷன் ஆகாத, இரு நான் பாக்குறேன். வந்து பார்த்து தொலை. நீதானா அது? இந்த நேரத்துல பாட்டு கேட்கவன பாட்டு. டேய், யாரா அது? ஒரு பொம்பளை வெளியே கட்டில் போட்டு படுத்துருக்கு மாப்ள. அதுதான் பேய் மாதிரி படுத்துக்கிட்டு பேய் பாட்டு கேக்குது.
சரி இப்ப எப்படா உள்ள போறது அந்த பொம்பளை படுத்திருக்கே நான் இருக்கேன்ல ஒய் வரி என்னடா பண்ண போற வெயிட் அண்ட் சி மாப்ள வெயிட் அண்ட் சி டேய் சூப்பர் மாப்ள வா வா போலாம் வா டேய் இரா இரா ஒரு நிமிஷம் ஏன்டா டேய் மாப்ள இது போதுமா மாப்ள மாப்ள இப்ப போனா எந்த பிரச்சனையும் இல்ல டேய் எப்படா இவ்வளவு தெளிவா இருக்க ஏய் இந்த மாதிரி நாதாரித்தனம் பண்ணும்போது கொஞ்சம் போலீஸ்கார மாதிரியும் கொஞ்சம் திருட மாதிரியும் யோசிக்கணும்டா பின்னிட்டடா கிளாஸ் சரி சரி வா என்னடா பண்ற ஏறடா நேர்வழில போக கூடாதுடா ஏன் டேய் கொல்ல பக்கம் போனாதான்டா ஜன்னல் வரும் அப்படிதான் போகணும் சரி வா போவோம் போலாம் 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 அத்தாடி ஆத்தாடி எவ்வளவு பெரிய பாருடா. சவுறு எவ்வளவு பெரிய சோறு டேய் இதுல ஐஸ்வர்யா ரூம் எதிரா ஏய் மேல போய் கிழக்கு திரும்பி பாரு மாப்ள அதான் அந்த 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 ஜன்னல் தெரியுது பாரு அந்த ரூம் தான் இது அதுவா ஆமா அந்த ரூம் தான் மாப்ள சரி போய் ஏறு மாப்ள டேய் ஒன்னும் பிரச்சனை வந்துடாதே என்ன ரொம்ப பயமா இருக்கா லைட்டா அப்ப வா போயிடலாம் டேய் 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 மாப்ள என்னடா பின்ன என்னடா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் பேச வேண்டிய பேச்சா இது ஏன் மாப்ள இப்ப சிஸ்டர் பார்க்கணுமா வேண்டாமா இந்த ரூம்ல தான் சிஸ்டர் இருக்கு ஏறிப்போ ஏய் பாக்கெட்ல போன் இருக்கா இருக்கு மாப்ள அத சைலண்ட்ல போடுறோம் ஏன் டேய் மேல ஏறும்போது ஏதாவது போன் வந்ததுன்னா ஓ சூப்பர் மாப்ள நீ பேசாம எங்க திருட போடா அத பத்தி அப்புறம் யோசிப்போம் முதல்ல இந்த வேலையை பார்ப்போம் போட்டா மாப்ள தெளிவா இருக்கணும் மாப்ள டேய் மாப்ள என்ன ஆசீர்வாதம் பண்ற ஜெய் ஆஞ்சநேயா வெற்றிகரமா போயிட்டு வா மாப்ள வெற்றி உனதே தலை ஏன்டா கொலைகிற அதெல்லாம் இருக்கட்டும் உன்னை வந்து முதல்ல போய் ஏறு இது எப்படி தாண்ட போறனோ அப்படிதான் நல்ல மிதியை ஜம்பிளி மாமா வீடு வந்துடுறேன் முடியலடா ஐயோ ஏன் சொன்னா சைக்கிள் மிதிக்கிறான் நான் என்ன பண்ணுவேன் வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல ஹெல்ப் இந்த வரேன் ஏய் இருடா வை 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 ஏய், நல்லா புடி மாப்ள விட்டுறாதடா ஏய் தூக்குடா தூக்குடா டேய் வேட்டி டேய் ஏறு ஏறு நிக்காத போ போ ஏய் சக்சஸ் சக்சஸ் டேய் மாப்ள அச்சே அங்க போய் கூடுறா எனக்கு ஏன்டா முத்தம் கொடுக்குற சி பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க பரவாயில்ல நம்ம மாமனார் கந்து வட்டி காசுல கட்டினாலும் நல்லா கஞ்சத்தனம் பார்க்காம கட்டியிருக்காங்க பாராட்டணும் எந்த ரூமா இருக்கும் டக்ளஸ் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த ரூமா தான் இருக்கும் யாரும் பார்க்கறதுக்குள்ள போயிடணும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரவாயில்ல நம்ம மாமனார் கந்து வட்டி காசுல கட்டினாலும் நல்லா கஞ்சத்தனம் பார்க்காம கட்டியிருக்காங்க பாராட்டணும் எந்த ரூமா இருக்கும் டக்ளஸ் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த ரூமா தான் இருக்கும் யாரும் பார்க்கறதுக்குள்ள போயிடணும் ஐயோ நான் இல்ல தயவு செஞ்சு கத்திடாதீங்க.
லைட் எரிஞ்சதும் ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிடுச்சுங்க. ஹார்ட்டே நின்றுடுச்சு. நீங்கள் தொட்டதுக்கு அப்புறம் தான் திருப்பி துடிச்சதுன்னா பார்த்துக்குங்களேன். அப்படியா? ம். நீங்கள் இன்னும் தூங்கலையா? இல்ல, ஏன்? நீங்க வருவீங்கன்னு தெரியும், அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் காயத்ரி கிட்ட சொல்லிவிட்டு அனுப்புனேன். ஒரு வாரமா பார்க்காம கஷ்டமா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் அப்படிதான் இருந்தது. அதான் எங்க வீட்ல எல்லாரும் சாம கொடைக்கு போறாங்கன்னு தெரிஞ்சும் என்னை பார்க்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிஜமாவா சொல்கிறீங்க? ம், என்னை பார்க்காம உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததா? ம். ஏன்? ஏன்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. அப்போ தெரியாமே இருக்கட்டும். நீங்க ஏன் என்ன பார்க்காம கஷ்டப்பட்டீங்க? அங்கிருந்தே பேசலாமே. ஏன் கிட்ட வரக்கூடாதா? அப்படிலாம் இல்ல, வரலாம். ஐ லவ் யூ ஐஸ்வர்யா. என் மனசுக்குள்ள உனக்கு ஒரு பெரிய கோவிலே கட்டி வச்சிருக்கேன். அதுல ஒரு வாரமா உன் தரிசனம் கிடைக்காம ரொம்பவே துடிச்சிட்டேன். நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. சொல்றேன். இதுதான். அப்பா, அம்மா. அப்பா,
அப்பா அப்பா இத குடிங்க. என்னம்மா அது? இத குடிங்கப்பா. என்னம்மா? இஞ்சி சாறுப்பா. இத குடிச்சா கொஞ்சம் தேவலையா இருக்கும். குடிங்க. எதுக்குமா? அதான் சரவணன் மாத்திரை வாங்க போயிருக்கான்ல, அவன் வந்துடட்டும். அப்பா அவன் மாத்திரை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை போட்டுக்கலாம். அது வரைக்கும் அதை குடிங்கப்பா. நீங்க இருமுறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையில நான் ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. ஏன்பா எதனால அப்படி சொல்றீங்க? நான் பிறந்தப்போ என் மேல பாசத்தை காட்டின அம்மா, அதுக்கப்புறம் உசுருக்கு உசுரா பாசத்தை காட்டின என் தங்கச்சிங்க, என் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்த்த என் மனைவி, இப்ப இன்னொரு அம்மாவா என் மேல பாசத்தை வச்சிருக்கிற என் மக, இப்படி நீங்க எல்லாரும் அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கிறதுனால தான் நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கேம்மா. அம்மா, சகோதரி, மனைவி, மக, இப்படி என் வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலையும் என் மேல உண்மையான பாசம் காட்ட நீங்க இருந்திருக்கீங்க. ஒருத்தருக்கு இதை விட என்னடா பெரிய பாக்கியம் கிடைச்சிட போகுது? என்னப்பா இது இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? நான் கொடுத்து வச்சோண்டா. சொல்ல போனா நான் என் மேலேயே நிறைய கண்ணு வைக்கிறேன்னா பாத்துக்கங்க. அப்போ நாளைக்கு உங்க காலடி மண் எடுத்து உங்களுக்கு சுத்தி போடுறேன். அப்போ உங்க திருஷ்டி எல்லாம் சரியாயிடும். நீ வாடா. என்னப்பா? அப்பா அப்பா ஏன் அழறீங்க? இன்னும் எத்தனை நாள்ரா நீ என் கூட இருப்ப? அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாளோட எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருதுமா. திடீர்னு நாளைக்கு உன்னை கட்டி கொடுத்துட்டா புருஷன் கைய பிடிச்சுக்கிட்டு அப்பா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன்ப்பா. நீ இல்லாம எப்படிடா இருப்ப? காலையில இருந்து மீனாட்சி மீனாட்சி நாடா சொல்லிக்கிட்டே இருப்ப. உன் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன் பேரை கூப்பிடாம நான் எப்படிடா இருப்பேன்? அப்பா நான் இங்கதான்ப்பா இருப்பேன். கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க மீனாட்சின்னு கூப்பிட்டா கூட நான் ஓடி வர தூரத்துல தான்ப்பா இருப்பேன். நிஜமாவாடா? சத்தியமா. இது போதும்டா, அப்பாவுக்கு இது போதும்டா. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே ஒரு டீண்ணே. வாங்க தம்பி. நீங்க தானே தமிழண்ணா வீட்டுல இருக்கிறவரு? ஆமாண்ணே. ஏதோ அடிபட்டதா சொன்னாங்களா, அது உங்களுக்கு தானே? எனக்கு தானே. இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லண்ணே. சரிங்க தம்பி. என்னங்க தம்பி, டீ சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ.
போற வழியில டக்ளஸை பார்த்துட்டு போயிடுவோமா? ம், சரி வேணாம், எதுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன். அண்ணா எவ்வளோ ஆச்சு? 5 ரூபா தம்பி. சேஞ்ச் நீங்களே வச்சுக்கோங்க. நன்றிங்க தம்பி. ஐயோ அன்பரசு, ஐயோ இல்ல எல்லாத்துக்கும் டீ சொல்லல. சரிங்கய்யா. இந்த வாட்டி சாம கொடைக்கு போய் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா அண்ணே miss ஒரு 6 ஆயிடுச்சு. டீண்ணே. சரிங்க தம்பி. அந்த 6 டீல ஒன்னு சக்கரை கம்மிண்ணே. சரிங்க தம்பி. கட்டு பேத்திட்டானுங்க. இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? ஓ, குரங்கணிக்கு போகலையா? ஐயா என்னங்க எல்லாரும் சாம கொடைக்கு போறேன்னு சொன்னீங்க, என்ன போன உடனே திரும்பி வந்துட்டீங்க? அட ஏன் நீ வேற, எல்லாம் சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தோம். அப்புறம் என்னங்கய்யா? திடீர்னு ஒரு இலவ எடுத்த போனு, அங்க குரங்கணில ஒரு முக்கியமான இலவான், அதனால சாம கொடையை ரத்து பண்ணிட்டாங்க. அதனால எங்களை எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. அப்ப உங்க ப்ரோக்ராம் என்னங்கய்யா? என்னத்த ப்ரோக்ராமு, பயலுவெல்லாம் சாம கொடைக்கு போய் பிராந்தி அடிக்கணும்னு ஆசைப்பட்டானுவோ. இப்போ உன் கடையில் வெறும் டீயை சாப்பிட்டு ஆள் ஆளுக்கு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஐயா இந்தாங்கய்யா. ச்சே.